ஒப்புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவும் மைதா மாவில் தான் செய்வோம், கோதுமை மாவில் செய்ய மாட்டோம் இல்லையா. ஆனால் கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா 1 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூளுப்பு கொஞ்சம் இல்லைன்றதுனால கல்லுப்பு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சக்கரை போடலை, நாட்டு சக்கரை தான் போட போகிறேன். நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு ஏலக்காய் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு ஒரு இந்த சாஸ்பேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் பூ பார்த்திங்கன்னா நம்ம திருவி ஃப்ரீசரில் வைக்க சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் எடுத்து வெளியே வச்சிட்டோம் அப்படின்னா அழகாக நல்லா உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த வெல்லத்துலேயே தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதக்கிட்டு கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். அப்படியே சாப்பிட்றலாம். சப்பாத்தி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஒரு தட்டு வச்சுட்டு ஒரு அந்த ரவுண்ட் ஷேப்புக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த மாதிரி இன்னொன்று நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பூரணம் இருக்குது இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சப்பாத்தி மறுபடியும் இன்னொரு லேயரை தூக்கி அது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் போட்டுட்டு நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம ஒன்றும் ஆகாது, பிஞ்செல்லாம் போகாது, நீங்கள் பயப்படாமல் தேய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பட்டர் போட்டிருக்கேன், நெய் போடலை. பட்டரு இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலேயும் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுட்டு எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான தேங்காய் ஒப்புட்டு வந்து ரெடி ஆகிடும். மைதாவிலையும் செய்யலாம், நீங்கள் மைதாவில் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கோதுமை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இந்த மாதிரி செஞ்சுட்டு பாதியாக கட் பண்ணி நம்ம பாக்ஸுக்கு வச்சு கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், கலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. நல்லா ஃபில்லிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.